அன்பர்களே, ஹிந்துக்களுக்காக வாதாட போராட பரிந்து பேச ஹிந்து முன்னணியை துவக்கிய திரு ராமகோபாலன்ஜி அவர்களின் பிறந்த நாள் இன்று. அவரது வாழ்க்கை வரலாற்றை சுருக்கமாக பார்ப்போமா? 19/9/1927 சீர்காழியில் பிறந்தார். தனது 20வது வயதில் பாரத பாகிஸ்தான் பிரிவினையை பார்த்து துடிதுடித்து போனார். பாகிஸ்தானிலிருந்து சென்னை ஆவடிக்கு அகதிகளாக வந்த இந்துக்களின் கொடுமையான அனுபவங்களை கேட்ட பிறகு எனது இந்த வாழ்க்கை இந்த நாட்டிற்காகவே, இந்த சமுதாயத்திற்காகவே என முடிவு செய்தார். 1948 தான் வேலை செய்த மின்சாரத்துறை வேலையை ராஜினாமா செய்துவிட்டு 73 ஆண்டுகளாக தான் ஏற்றுக்கொண்ட லட்சியத்திற்காகவே தனது வாழ்க்கையை RSSக்கு அர்ப்பணித்தார். 1964 முதல் 1980 வரை RSSின் மாநில அமைப்பாளராகவும் 1980 முதல் 2020 வரை ஹிந்து முன்னணியின் அமைப்பாளராகவும் இருந்து வழிகாட்டினார். தனது வாழ்நாள் முழுவதும் லட்சக்கணக்கான ஊழியர்களை இதற்காக உருவாக்கினார். கன்னியாகுமரியில் விவேகானந்தர் நினைவு சின்னம் உருவாக்கிட பல பேரை அரசு வேலையிலிருந்து கூட ராஜினாமா செய்ய வைத்து அந்த உயர்ந்த பணியில் ஈடுபட வைத்தார். விவேகானந்தரின் கருத்துக்களை தமிழகம் எங்கும் எடுத்துச் செல்வதில் அவரது பங்கு மிக முக்கியமானது. தமிழ் இலக்கியங்களில் உள்ள தேசிய தன்மையை, ஹிந்து தன்மையை தமிழ் உலகத்திற்கு வெளிச்சம் போட்டு காட்டியவர். அடிமை வரலாற்றை மட்டுமே படித்துக் கொண்டிருந்த தமிழக மாணவர்களுக்கு சத்ரபதி சிவாஜியின் வரலாற்றையும், தேசியத்திற்காக வாழ்ந்தவர்களின் வரலாற்றையும், சுதந்திரத்திற்காக பாடுபட்டவர்களின் வரலாற்றையும் தமிழக இளைஞர்களுக்கு அதிகமாக தந்தவர். மாணவர்களின் எதிர்கால வாழ்க்கை பலமாக இருக்க ஞானமலர் என்ற புத்தகத்தை எழுதியவர். ஒவ்வொரு ஊழியர்களும் திறமையாக, ஒழுக்கமாக செயல்பட ஊழியர் துணைவன் என்ற புத்தகத்தை எழுதியவர். 1980 ஹிந்து முன்னணி பொறுப்பேற்ற பிறகு அன்று முதல் 400 ஆண்டுகளாக சாமி இல்லாத கோயிலாக இருந்த வேலூர் ஜலகண்டேஸ்வரர் கோயிலில் சாமி சிலையை பிரதிஷ்டை செய்ய வைத்தவர். தமிழகம் முழுவதும் ஹிந்து ஒற்றுமை மாநாடு நடத்தி ஹிந்துக்களுக்கு தன்னம்பிக்கையை ஊட்டியவர். மீனாட்சிபுரம் மதமாற்றம் துவங்கி பல மதமாற்றங்களை தடுத்தவர். பல ஆண்டுகளாக ஓடாமல் இருந்த திருவாரூர் தேரை ஓட வைத்தவர். குடிசை பகுதிகளுக்கு துறவிகளை அழைத்துச் சென்றவர். ஒவ்வொரு சாதாரண ஹிந்துவையும் ஹிந்து சமுதாயத்திற்காக போராட வைத்தவர். பெண்களை ஒருங்கிணைத்து ஹிந்து விழிப்புணர்வை ஏற்படுத்தியவர். 1975 நெருக்கடி காலத்தில் போராடியவர். பலரை போராட வைத்தவர். அதன் வரலாற்றை தொகுத்தவர். தீக்காவின் பொய் பிரச்சாரங்களை முறியடித்தவர். தேச விரோத பிரிவினைவாத பயங்கரவாத செயல்பாடுகளை மக்களுக்கும் அரசாங்கத்திற்கும் அடையாளம் காட்டியவர். கோயில்களையும் கோயில் சொத்துக்களையும் பாதுகாக்க போராடியவர். தேசியத்தையும் தெய்வீகத்தையும் தமிழகத்தில் மீண்டும் மலர்ந்துடச் செய்வதற்காக 73 ஆண்டுகள் இடைவிடாது தமிழகத்தை வலம் வந்தவர். அவர் 2020 செப்டம்பர் மாதம் 30ஆம் தேதி பாரத தாயின் பாதத்திலும் இறைவனின் திருவடியிலும் இரண்டர கலந்தார். தேசியமும் தெய்வீகமும் கலந்த அவரது வாழ்க்கை நம் அனைவருக்கும் மட்டுமல்ல, வருங்கால ஹிந்து சமுதாயத்திற்கும் உத்வேகம் கொடுக்கும். இந்து முன்னணி அமைப்பாளர் பக்தன் அவர்களின் பதிவிலிருந்து.